வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கோவாவில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தீபாவளி கொண்டாடினார். பின்னர் உரையாற்றிய பிரதமர், கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது எனது பாக்கியம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் மீதான நமது வீரர்களின் நேசம்தான் நமது கப்பல்கள், விமானங்களின் பலம் என்று மேலும் திரு மோடி கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மழை காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்படும் நெல் மூட்டைகளை விரைவாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை ஏழகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பெண்களிடமிருந்து 13 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவிலிருந்து சரக்கு பெட்டகத்தில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இன்று மாநிலத்தின் பல இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தின் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், காற்றின் வேகம் 45 முதல் 55 மணி வேகத்தில் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படையினர் தீபங்களை ஏற்றி தீபாவளியை கொண்டாடினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.